பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட சிலுவையில் இருந்து விடுதலை என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். இந்த முழு உலகத்தினுடைய விடுதலை இதற்குள் அடங்கியிருக்கிறது அப்படின்னா சிலுவைக்குள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு காரியமும் அவனுடைய ஆவிக்குரிய விடுதலையாக இருந்தாலும் சரி, சரீரபரமான விடுதலையாக இருந்தாலும் சரி, அந்த விடுதலை அவன் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னா சிலுவையில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நீங்கள் கவனிக்க முடியும். நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான், இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்குண்டான காரியங்கள் அத்தனையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு இந்த உலகம் இனி தேவையில்லை. நான் எதை தேடுகிறேன்? நான் சிலுவையை தேடுகிறேன். சிலுவை எனக்கு வேண்டிய, என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. அதனால தான் சொல்றான், இனி நான் மாமிசத்தில் உலகத்தை தேடுவது, மாமிசத்தில் glory to God, நான் பிழைத்திருப்பது கூடாத காரியம். ஏன்னா மாமிசத்தில் நான் தேடினேன் அப்படின்னா, மாமிசத்தில் பிழைத்திருந்தேன் அப்படின்னா, அது எனக்கு வேதனையும், எனக்கு நெருக்கத்தையும், எனக்கு போராட்டத்தையும், சஞ்சலத்தையும் தான் கொடுக்கும். அவன் சொல்றான், எனக்காக என் மீது அன்பு கூர்ந்து ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனக்காக ஒப்பு கொடுத்தவருக்காக நான் வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது எனக்கு வேண்டியதை அல்லது எனக்காக எதையெல்லாம் அவர் ஒப்பு கொடுத்தாரோ அவைகள் அத்தனையும் நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. அப்போ இந்த உலகம், அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணுமா? தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னா என்ன? மாமிசத்தை வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்து அனுதினமும் யாரை பின்பற்ற சொன்னார் அப்படின்னா, என்னை பின்பற்ற அப்படின்ட்டாரு. நான் உனக்காக எல்லாவற்றிற்காகவும் நான் என்ன செய்யப்பட்டவன்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா. சிலுவையில் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து இருக்கிறேன். நீ என்ன செய்? என்னை
பின்பற்றி வா. Glory to God. அவன் மாமிசத்தில் பிழைத்து இருக்காததற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், நான் என்ன பண்றேன், அவரை நாம் மேன்மை பாராட்டும்படி. என் மாமிசத்தில் மேன்மை பாராட்டல, என்னுடைய அறிவை நான் மேன்மை பாராட்டல, எனக்கு இருக்கிறவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டல. நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடியவனாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு எல்லாமே யார் தான்? சிலுவை தான். இல்லை, எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? இப்போ விட்டுட்டேன், நான் இழந்துட்டேன், அது வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், சிலுவை மட்டும்தான். என்னை சந்தித்த இயேசு மட்டும்தான். என் கண்களை பார்வையடையும்படி திரும்ப எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது யாரு மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். அவரை நான் அறிந்ததுனால எதெல்லாம் எனக்கு லாபமா இருந்துச்சோ அவைகள் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு நான் இப்ப யாரை ஃபாலோ பண்ணணும்? சிலுவையை நோக்கி. எனக்கு முன்பாக ஒருவர் பயணம் செய்தார்ல, அவரை பின்தொடர்ந்து நான் போவேன் அப்படின்னா, glory to God, அந்த சிலுவைக்கு உண்டான மேன்மையை என்னால் காண முடியும். எரோமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்ன அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட கடவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து அவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். இவைகளின் மேல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பிரியமா இருக்கிறேன் என்று என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க எதை மேன்மை பாராட்டுகிறீங்க? உங்களுக்கு தேவையானதை தருகிறவர் யார்? கிருபைகளை தருகிறவர் யார்? நியாயத்தை செய்கிறவர் யார்? உங்களுக்கு நீதியை செய்கிறவர் யார்? கர்த்தர். அப்போ அதை உணரணும். நான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, எனக்கு நியாயத்தை செய்திருக்கிறாரு, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. நான் உணர்ந்து நான் எப்பெல்லாம் சிலுவைக்கு முன்பாக வருகிறேனோ நான் என்ன செய்யணும் தெரியுமா? சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டணும். நீங்க கர்த்தரை மேன்மை பாராட்டி பாருங்களேன். அதில் 23வது வசனத்தை வாசிங்க. எரோமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படின்னா என்ன? உங்க பலத்தையோ உங்க ஞானத்தையோ உங்களுடைய பராமரத்தையோ உங்களுடைய ஐஸ்வர்யத்தையோ நீங்க என்ன செய்யண்டாம்? நீங்க மேன்மை பாராட்ட வேண்டாம். என்ன காரணம்? எனக்கு ஞானத்தை தருகிறவர் அவர். எனக்கு நான் ஞானத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன்? தேவனிடத்திலிருந்து தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்ல, எனக்காக பராக்கிரமம் செய்கிறது யாரு? அவர்தான். எனக்காக நியாயத்தை செய்கிறது யாரு? அவர்தான். எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது யாருன்னா அவர்தான். இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அவர்தான். இல்ல, அப்போ நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? எனக்கு இருக்கிற செக்குலர் ஜாப்பை வச்சா? இது கொடுத்தது யாரு? அவருங்க. அவருடைய கிருபையினால நான் பெற்றிருக்கிறேன். என் ஞானத்தினால ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ளல. அப்போ நான் என்ன செய்யணுமா? இதெல்லாம் குறித்து நீ மேன்மை பாராட்டாம நீ என்ன செய்யணும்? இது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது பாருங்க சிலுவை, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க மேன்மை அதுதாங்க ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல
Glory to God. பவுல் சொல்லும்போது வாசிங்க, ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டு. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இல்ல, என்னுடைய பழைய மனிதன், பழைய ஸ்வாவம், பழைய எனக்கு ஆதாயமா இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்யிட்டேன்? சிலுவையில் நான் அரைஞ்சிட்டேன். இப்ப எனக்குன்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சிலுவை மட்டும்தான். இப்போ இந்த சிலுவையை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது, கலாத்தியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்தேனே. என்ன சொல்றான்? நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் என்ன செய்திருக்கிறேன்? நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் வசனத்திற்கு நான் மரித்திருக்கிறேன். அதனாலதான் வார்த்தை சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நல்ல கவனிங்க, பவுல் சொல்றாரு, எப்பா நான் நியாயப்பிரமாணத்திற்கு, நான் கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? நான் மரித்து, நான் இப்போ உயிர் வாழணும்ல, அடுத்து நான் மரிச்சிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் இப்போ என்ன செய்துட்டேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிழைப்பதற்கு எனக்காக அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்தை, glory to God, ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ நாம் மரித்த நாம் எதில் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னா, குமாரனை பற்றுகிறதான விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது யோபு பக்தன் சொல்லும் போது கவனிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். Glory to God. பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து. சங்கீதம் 49வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 49:6 அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. இன்னைக்கு அநேக பேர் எதை நம்புகிறோம் அப்படின்னா, தங்களுடைய செல்வத்தை நம்புகிறோம், நம்முடைய ஆஸ்தியை நம்புகிறோம். அவன் சொல்றான், எனக்கு உள்ள பொன்னின் மேல் நான் என்ன செய்கிறேன்? நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழ்கிற மக்கள் எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, glory to God, அவங்களுக்கு இருக்கிற மகிமையின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வைக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துடும் தெரியுமா? சில பெருமை வந்துடும். நீங்க வாசிக்கும் போது தானியேல் 4வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின. நேபுகாத் நேச்சர் என்னங்க சொன்னா? இது நான் கட்டின பாபிலோன், என் மகிமை பிரபாதத்திற்காக, என் மகிமைக்காக இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். 5:20 வாசித்தீங்கன்னா தெரியும்.
அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. சபையே, சில நேரத்தில் நான் கட்டின வீடு, நான் சம்பாதித்த பணம், நான் வாங்கின வண்டி இல்லை சொல்றல, என்ன பாராட்டுகிறோம்? உரிமை பாராட்டுகிறோம். கர்த்தர் செய்தார்னு ஏதாவது சொல்றோமா? வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் என்னாச்சா மேட்டின்மையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் பாருங்க. கர்வம் வரும்போது, சில காரியத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது என்ன உண்டாயிரும் தெரியுமா? நாம் தள்ளப்பட்ட நிலையில் நாம் வந்துடுவோம். காரணம் ஏன்? அந்த வீடை கட்டுவதற்கு முன்பாக அவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம்ல, அவ்வளவு பிரயாசப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நமக்கு கட்டி கொடுத்த வீடு. அதனால தாங்க அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த வீடை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் உமக்கு நேராக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணானா? ஏன் நம்ம ஜெபம் பண்றோம்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? வீடை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அவருக்கு மகிமை உண்டாக அவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அதை செய்யறது இல்லை. நான் கட்டின வீடு. அப்ப நல்ல கவனிங்க, தனக்குள் வருகிற அந்த மேன்மை கர்த்தரால் வருகிற மகிமையை இழக்க செய்திருங்க. நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். எஸ்ஐயா 45வது அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் என்ன இருக்கு? நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவரிடத்தில் சேரணும், அவரை மகிமைப்படுத்தணும். Glory to God. கர்த்தரால மட்டும்தாங்க காரியத்தை மாற்ற முடியும். ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவ எவனோ அவனுக்கு என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு உண்டாகும். அது அவனுக்கு தேவ பலன். என்னதான் அப்படின்னா, கர்த்தரிடத்துல வல்லமை இருக்கு, கர்த்தரிடத்துல நீதி இருக்கு, அவரிடத்துல தயவு இருக்கு அப்படின்னு எண்ணி அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே ரோமர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்துங்க. அப்படி நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். எதுல? சத்தமா சொல்லுங்க. உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபர, எந்த மனுஷனும் பையன் என்று சொல்வோமாக. மனுஷன் பொய்யன், தேவன் யாரு? மெய்யானவர். எதுல வார்த்தை சொல்லுது? அவருடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் நியாயம் விசாரிக்கப்படும் போது நீ வெற்றி அடைவதற்கு, உன் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கும் பொழுது நீ வெற்றி அடைவதற்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதுமா. இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்? Glory to God. சில நேரத்தில் மனுஷன் பேசுகிற வண்ணமாய் பேசுகிறோம்ல. நல்ல கவனிங்க. நீங்க வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னா இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே நடக்குங்க. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே நிறைவேறும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை தான் சொல்றாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையை மட்டும் நீ அறிந்திருக்கணும். சிலுவையை மட்டும் நீ அறிந்திருந்த அப்படின்னா உனக்குள்ள விசுவாசம் செயல்படும். நீ கேட்கிற வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? தேவ பலனை கொடுக்கும். அவர் சொல்றாரு, நீங்க சிலுவையை விட்டு நீங்க வேற எதையும் நீங்க என்ன செய்திடக்கூடாது, கேட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சிலுவையை மட்டும் விட்டுட்டு வேற எல்லாவற்றையும் கேட்கிறோம். வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாயிருக்குமா. நமக்கோ தேவபலன் யாருக்கு அப்படின்னா இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்குங்க. இந்த வார்த்தையை பேசுகிறவனுக்கு அது என்னவா இருக்கும்? தேவபலனா இருக்கும். கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். என்னடா என்னைக்கோ இயேசுநாதர் மரித்தாரு, இன்னைக்கும் அதை குறித்து பேசிட்டு இருக்கிறானே. இல்லை, வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே வேற ஒன்றையும் நீங்க அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். சிலுவைக்கு நீங்க இடத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற மாமிசத்திலிருந்து வருகிற எந்த எண்ணத்திற்கும் நீங்க செவி கொடுத்துடக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதனால தான் அவன் சொல்றான், நான் மாமிசத்தை நான் என்ன செய்துட்டேன்? சிலுவைகள் அரைஞ்சிட்டேன். அது மறிக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் யாரா இருக்கிறேன்? நான் புதிய மனுஷனாய் ஆவியின் மனுஷனாய் இருக்கிறேன். அப்ப என்னுடைய சிந்தை எப்படி இருக்கு அப்படின்னா ஆவிக்கேற்றபடி இருக்கிறது. நான் மாமிசத்திற்கு ஏற்றபடி நடக்கிறது இல்லை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் என்ன செய்வீர்களாக? பெருகுவீர்களாக. சபையே, நீங்க படுகிற பிரயாசம், நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற கஷ்டம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் தான் இருக்கு. இல்ல, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் தானே இருக்கு. நல்ல கவனிங்க. அப்போ என்னுடைய பிரயாசத்தை, என்னுடைய பாடுகளை, என்னுடைய துக்கத்தை நல்ல கவனிங்க, நான் கர்த்தருக்குள் நான் அதை எடுக்கும் பொழுது, நான் அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த பாடெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. ஏன்னா எனக்காக கல்வாரியில் அவர் என்ன செய்துட்டாரு? என் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பலகீனெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. ஏன்னா என் பலகீனத்தை கல்வாரியில் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றிருக்கிறார். இந்த தரித்திரம்லாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் தரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஐஸ்வர்யவனாய் மாற்றிருக்கிறார். இப்படி நீ பேசும் பொழுது கர்த்தருக்குள், நான் சொல்லுறது கர்த்தருக்குள் நீங்க எடுக்கிற பிரயாசம்
ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாகாது. நீ கர்த்தருக்குள் ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தருக்குள் நீங்க எடுக்கிற பிரயாசம். அதனால அவன் சொல்றான் பாருங்க, விருதாவா இராது என்று அறிந்து நீங்க என்ன செய்யணுமா, உறுதிப்பட்டவர்களாய் இருக்கணும். எதுல? அந்த காரியத்தில் நீங்க உறுதிப்பட்டவர்களாய் இருக்கணும். கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வார். என் பாடுகளை ஏற்றிருக்கிறார், என் துக்கங்களை சுமந்திருக்கிறார், எனக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது, அசையாதவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்ன செய்திடக்கூடாது, நான் எடுத்த உறுதி இருக்குல்ல, நான் எடுத்த நிச்சயத்திலிருந்து நீ மாறிவிடக்கூடாது. Glory to God. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் நீங்க என்ன செய்வீங்க, பெருகுவீர்கள். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்களேன். நான் இப்படி சொல்றேன். Glory to God. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் என்ன செய்கிறேன்? ஹலோ, எதுல பிரியப்படுகிறேன்? பலவீனத்துல, நிந்தையில, நெருக்கத்துல, துன்பத்துல, இடுக்கண்களில் நான் என்ன செய்கிறேன்? நான் பிரியப்படுகிறேன். ஏங்க அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க. இருக்குப்பா. ஏன் அவன் அந்த வார்த்தையை சொல்வதற்கு வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுல சொல்லப்பட்ட அந்த கண்டண்ட கவனிங்க. பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்காக ஒருத்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த பாதையில கடந்து போயிருக்கிறார். நான் சொல்லுது புரியுதா? எனக்காக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் துன்பப்பட்டிருக்கிறார், அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார், அவர் பாடுபட்டிருக்கிறார், அவர் பலகீனப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒருத்தர் கடந்து முன்னாடி போயிட்டாரு. இப்ப நான் அவருக்கு பின்னாடி தான் போறேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்க. சில காட்டு பகுதிக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்து போனாங்கன்னு வைங்களேன். அந்த இடத்துல வழி இருக்காது. அப்போ முன்னாடி ஒருத்தர் போவார்ல, முன்னாடி போகிறவர் என்ன செய்வார்னா, அந்த வழியை தெளிச்சுட்டே போவார். வழியை என்ன செய்வார், நடந்து போகிற அளவுக்கு அந்த வழியை என்ன செய்வார், அந்த பாதையை தெளித்து விட்டுட்டே போவார். அப்போ பின்னாடி போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரை பின்பற்றுவாங்க. முன்னாடி இருக்கிற எல்லா இடர்பாடுகளையும், முன்பாக கடந்து போகக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் முன்னாடி போகிறவர் என்ன செய்வார் தெரியுமா, அந்த பாதைகளை செவைப்படுத்துவார். நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக போகிறவர் யார் தெரியுமா? தடைகளை உடைக்கிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக அவர் போவார். அவர் போனாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் சிலுவையை போய் சேர்ந்துட்டேன், சிலுவையை நான் அடைந்துட்டேன், இந்த பாதை வழியாக தான் நான் கடந்து போயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் நான் கடந்து போன பாதையை நீயும் பின்பற்று. நீங்க அதே வழியில் நீங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், எங்க வந்துருவீங்க? கல்வாரிக்கு வந்துருவீங்க. சில நேரத்தில் நம்ம குறுக்கு வழியை தேடும் பொழுதுதான் பாதை மாறிவிடும். பாதை என்ன செய்கிறோம்? மாறிவிடும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் கடந்து போகிற பாதையை
அவர் ஏற்கனவே கடந்து போயிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உன் பாடுகளை நான் ஏற்றிருக்கிறேன், உன் துக்கத்தை நான் சுமந்திருக்கிறேன், உனக்கு சமாதானத்தை தரும் ஆக்கினை என்னால தான் வந்துச்சு, என் தழும்புகளால் நீ என்ன செய்கிற, நீ குணமடைகிற. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இருக்காமா? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னை விடுவிக்கும்படி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவுல் சொல்றான், எனக்காக ஒருவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்ல, எனக்காக ஒருத்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? இந்த பிரபஞ்சத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும்படி, இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும்படி, இந்த பிரபஞ்சத்தில் நான் சமாதானமாய் இருக்கும்படி, இந்த பிரபஞ்சத்தில் நான் ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருக்கும்படி, இந்த பிரபஞ்சத்தில் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழும்படி அவர் என்னை என்ன செய்திருக்கிறாரு? எனக்கு விடுதலையை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி. அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. நீங்க வாழ்கிற இந்த கடினமான வாழ்க்கையிலிருந்து, நீங்க படுகிற துன்பத்திலிருந்து, நீங்க படுகிற கஷ்டத்திலிருந்து, நீங்க படுகிற வேதனையிலிருந்து, நீங்க படுகிற நெருக்கத்திலிருந்து, இதெல்லாம் எப்போ நடக்குது? என்னைக்கோ நடந்ததில்லை, இப்போ லைவ்ல நடக்குதில்ல. அப்ப இன்றைக்கு நடக்கிற எல்லாவற்றிற்காகவும் அவர் என்ன செய்துட்டாரு? என்னை அன்றைக்கே விடுதலை ஆக்கிட்டார். இந்த அறிவு எனக்கு வரணும். இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, எனக்கு வர வேண்டியதெல்லாம் விசுவாசம் வரணும். அவர் என்னை என்ன செய்துட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். இதை நான் நம்பணும். இதை நான் அறிக்கை பண்ணும் பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்திற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என்னை நீங்களாக்கி விடுவித்து மீட்டிருக்கிறார். எனக்காக ஒரு கிரயத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். மேலோட வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள். யாருமா? அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் உடையவர்கள்னா என்ன? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை கொண்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள். நான் இப்படி சொல்லட்டுமா? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்திருக்கிறான்? தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் என்ன செய்துட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. மாமிச இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. மாமிச இச்சை என்னன்னு சொல்லுது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டுகள், களியாட்டுகள், இவைகளெல்லாம் மாமிசத்தினுடைய கிரியைகள். அப்ப இவைகளெல்லாம் நான் என்ன செய்துட்டேன்? சிலுவையில் கிறிஸ்தவனாய் இருக்கிற நான் சிலுவைகளை அறைந்துட்டேன். கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவின் உடையவனாய் இருக்கிறேன்னு சொல்றவன் இந்த ஐட்டத்தில் எதையாவது ஒன்று செய்தாலும் போச்சு. ஏன்னா சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது அறைந்தா செத்து போச்சு. செத்ததை நீங்க திரும்ப எடுத்தனா நாற்றம் எடுக்குங்க. செத்ததை திரும்ப எடுத்த நாற்றம் தானே எடுக்கும். செத்ததை வீட்டுக்குள்ள வைத்திருந்தனா என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். என்ன சொல்லுவாங்க? அதை எடுத்து முதல்ல வெளியே போடு. இந்த ஐட்டம் உள்ள இருக்கிறது வர
நம்ம வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யவே முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? மாமிச கிரியைகளை நான் சிலுவையில் அறையணும். Glory to God. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார்? கிறிஸ்துவின் உடையவர்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் வசனம் சொல்லுது. அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் வசனம் சொல்லுது. அவர்களுக்குள்ள என்ன இருக்குமா? அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். யாருக்குள்ள? ஆவியில் நடக்கிறவர்களுக்குள்ள. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்குள்ள விசுவாசம் கிரியை செய்ய மாட்டேங்கல்ல. நான் இவ்வளவு என்ன சொல்றேன்? விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளதான் இருந்து என்ன செய்யும்? சிலுவையே வெளிப்படும். சிலுவையிலிருந்து நீங்க எதையாவது பெற்றுக்கொள்ள நினைச்சீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் இது என்னவா இருக்குது? தேவ பலனா இருக்கும். நமக்கு தான் விசுவாசமே வர மாட்டேங்க. ஏன் வர மாட்டேங்க அப்படின்னா, இன்னும் ஏதோ ஒரு பகுதி சாவாம இருக்கு. ஏதோ ஒரு பகுதி நம்மகிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? ஆமா, உயிரோடு இருக்கு. கரெக்டா சொன்னாங்க. உயிரோடு இருக்கு. என்ன உயிரோடு இருக்கு? ஒருவேளை பொறாமை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், வாக்குவாதம் இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யலாம்? உயிரோடு இருக்கு. அதை சாகடிக்காம விசுவாசத்தை பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியாது, குடும்பத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியாது, சாந்தத்தை பார்க்க. சாந்தமா இருக்கணும்னு நினைக்கலாமா? ஆனா முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்று உயிரோடு இருக்கு. இப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள். Glory to God. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்யப்பட்டார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு வார்த்தையை வாசிங்களேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவானாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய். அல்லோ, வேதம் என்ன சொல்லுது? நான் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே என்ன செய்வார்? மகிமைப்படுவார். கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். என் சாவானாலும் என் ஜீவனானாலும் யார் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்படணும். நான் செத்தாலும் இவன் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவுக்காக தான் இவன் பேசுனா, கிறிஸ்து தான் பேசுனா. செத்த வீட்டில் என்ன சொல்லணும்? இயேசுவை பேசணும். ஐயோ அவனா வந்துடவே கூடாது. நல்ல கவனிங்க, என் ஜீவனும் என் மரணமும் யாரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நல்ல கவனிங்க சிஸ்டர், வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. நீங்க ஒரு காரியத்துக்கும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. எப்ப தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்களாய் நீங்க இருந்துட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் மேல் வைக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் உங்க காரியம் என்ன தெரியுமா? முடியும். கிறிஸ்துவின் மேல வைக்கிற நம்பிக்கை, உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது?
பிலிப்பியர் 3:3 வாசிக்கும் போது, மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே ரட்சிக்கப்பட்டவர்கள். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்யணும். நான் பாடும்போது மாமிசத்தில் பாடக்கூடாது. எதில் பாடணும்? ஆவியில் பாடணும். ஏன்னா நான் ஆவிக்குரிய மனிதன் இல்லை, வசனம் தான் சொல்லுது, ஆவியில் நடக்கிறவன். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை அழகா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாம் விருத்த சேதனம் உள்ளவர்களாம். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்களேன், 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் என்ன செய்துட்டேன்? கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் பண்ணேன். நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதையாகிலும் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபமாய் மாறும். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்காக நீங்க நஷ்டம் என்று அவன் எல்லாவற்றையும் எண்ணினான். Glory to God. எதுக்காக தெரியுமா? 8வது வசனம் நினைக்கிறேன், 9வது வசனம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படி. யாரை ஆதாயப்படுத்தும்படி? சத்தமா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. ஒன்று, அவனுடைய நோக்கம் என்னவா இருந்தது தெரியுமா? அவனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தணும். 2வது, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். நம்மளை குறித்து சொல்றாங்களா? கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை பின்தொடருகிறவர்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், என்னை பின்தொடராதவன் என்னுடைய சீசனாக இருக்க முடியாது. என்னை பின்தொடரணும்னு நினச்சேன்னா சிலுவை எடுத்துட்டு என்னை பின்தொடரேன். கடைசியாக 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யார் இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு உனக்குள்ள இருக்க முடியாது. அன்பு உனக்குள்ள இருக்க முடியாது. நீ அன்பு இருக்கிறதை போல காண்பிக்கலாம். அதனால தான் அவன் சொல்றாங்க, இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிற சிலுவையில் என்ன அரைஞ்சிட்டேன். எனக்கு அந்த உலகம் வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் எனக்கு எதை கொடுத்துரும்? பாடுகளை கொடுத்துரும். இந்த உலகம் எனக்கு உபத்திரவத்தை கொடுத்துரும். இந்த உலகம் என்னை வாழ வைக்க முடியாது. என்னை வாழ வைப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு பாதையை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் காட்டுகிற பாதையில் நான் போயிட்டே இருப்பேன்னா வேதம் சொல்லுகிறது, அது என்ன? கல்வாரியில் கொண்டு விட்டுரும். கல்வாரியை நோக்கி பார்த்தவன் ஒருபோதும் வறுமையாய் திரும்பினது இல்லை. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என கண்பானவர்களே, சிலுவையில் அறையப்பட்டவர்கள், சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்குள்ளவர்களாயிருக்கிறோம். நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் இல்லை? வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம். மாமிசத்தில் மறிச்சிங்க,
இப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியில் தேவனுக்கென்று நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்குள் பிறந்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் மறுபடியும் தேவனால் பிறந்திருப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறதுங்க, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாராலையும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. எல்லாராலையும் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போ யாரால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, தேவனால் பிறந்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்களால, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களால என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பாடுகளை ஜெயிக்க முடியும், உங்கள் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும், உங்கள் பலகீனத்தை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நான் மரித்தேன், ஆனாலும் நான் இப்போ யாரா இருக்கிறேன்? நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்த இயேசு அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உடமன ஹந்தட பௌதன பனாத்தன பௌசேகே. உனக்குள் இருக்கிற விசுவாசம், சகோதரா சகோதரி, உனக்குள் இருக்கிற விசுவாசம், நீ படுகிற வேதனையை, நீங்க படுகிற உபத்திரவத்தை, நீங்கள் கடந்து வருகிற இந்த பாதையை உங்களால் ஹல்லேலூயா மாற்ற முடியும். இப்பொழுதில் இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படிதான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தாருமா. சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னா எல்லாம் முடிந்தது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் முடிந்தது, உன் வாழ்க்கையில் இருக்கிற பலகீனம் முடிந்தது, உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் முடிந்தது, கஷ்டங்கள் முடிந்தது. நீ தேவனால பிறந்திருக்கிற, நீ தேவனால பிறந்திருக்க சகோதரி, நீ தேவனால பிறக்கப்பட்டவள். இதை நீ நம்பணும். நீ ஒவ்வொரு முறையும் சொல்லணும், நான் கிறிஸ்துவின் உடையவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்பவன். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா கிறிஸ்துவுக்காக வாழுகிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவன் தேவையில்லை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக ஆராதிப்பவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எஸ்ஐ 53:7 அவர் நெருக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், இறந்தார். Glory to God. உங்களுக்காக எனக்காக அவர் நெருக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் இருந்தாருங்க. மனுஷனால அசட்டை பண்ணப்பட்டு, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு, துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவருமாய் அவர் இருந்தார். மனுஷனால நீங்க புறக்கணிக்கப்படுறீங்களா? அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறீங்களா? துக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீங்களா? பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ எந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த காரியம் உனக்கு துக்கத்தை கொடுக்கிறதோ, எந்த பாடுகள் உனக்கு உபத்திரவத்தை கொடுக்குது, அவைகளை எடுத்துக்கொண்டு சிலுவை நோக்கி கடந்து வா. சிலுவையை நோக்கி கடந்து வா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் கூப்பிட போகிறீங்க?
எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? அவரை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. அவரை நோக்கி கூப்பிடு. அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு வருகிற பாடுகளில், எனக்கு வருகிற துன்பத்துல, நெருக்கத்துல, பலகீனத்துல நான் பிரியப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் கடந்து போனவருக்கு தெரியும் நான் படுகிற உபத்திரவம், நான் படுகிற துக்கம், நான் படுகிற வேதனை. எங்க நீங்க படுகிற துக்கம், நீங்க படுகிற நெருக்கம், நீங்க படுகிற வேதனைய அந்த வழியில கடந்து போனவனுக்கு தான் அந்த வலி தெரியும். கடந்து போகாதவன் ஈஸியா சொல்லிடுவான். ஆனா கடந்து போனவனுக்கு தான் அதனுடைய டெப்த் தெரியும், அதனுடைய ஆழம் தெரியும், அதனுடைய வலி என்னன்னு தெரியும். கடந்து போனது யாரு தெரியுமா? உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அவர் கடந்து போயிருக்கிறார். உங்களுக்காக ஜீவனையே கொடுக்க துணிந்தவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போறார்னா அவரை நீ நம்பலாம். உனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்தார்னா அவரை நீ நம்பலாம். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசினாரா? ஒப்பு கொடுங்க. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. நான் உங்களை விடுவிக்க போகிறேன். கல்வாரியை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, பாடுகள் மாறுவதாக, உபத்திரவங்கள் நீங்குவதாக, வேதனைகள் நீங்குவதாக, பலகீனங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. சிலுவைக்கு வந்திருக்கிற ஆண்டவரை, சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும்பா, விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனுக்கும் விடுதலை உண்டாகட்டும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சிஸ்டர், ஏன் மௌனமா இருக்கிறீங்க? ஆண்டவர் தானே சொன்னாரு, உன் வேதனையை, உன் பாடுகளை, உன் துக்கத்தை, உன் அவமானத்தை நீ பார்க்காத. அந்த பாதையில் கடந்து போனவரை பாரு. அவரால் உன் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு கொடுக்க முடியும். சிலுவையில் அறையப்படு, சிலுவையில் அறையப்படு, சிலுவையில் ஒப்புக்கொடு. பவுல் ஒப்பு கொடுத்தான். இந்த உலகத்திற்காக ஒருத்தர் ஒப்பு கொடுத்தார்ல, அவரிடத்துல அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த உலகத்திற்காக ஒருத்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்ல, எனக்காக நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சிலுவைகளை ஒப்பு கொடுத்தார்ல, அவருக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, கல்வாரிக்கு நேராக உயர்த்துங்க. இனி என் வாழ்க்கையில மாமிச கிரியைகள் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்றபடி நான் நடப்பேன், தேவனுக்கு ஏற்றபடி ஆவிக்குரியவனாய் நான் நடப்பேன் ஆண்டவரே. ஆவிக்கு உட்பட்டவனாய் இருந்து ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவனாய், கிறிஸ்துவை சார்ந்தவனாய்
நான் இனி வாழுவோம் ஆண்டவரேன்னு நீங்க சொல்றீங்களா? சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் விடுவிக்கக்கூடிய ஒரு வல்லமை இறங்குகிறது. உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரு வல்லமை இறங்குகிறது சிஸ்டர். ரீமா ஹல்பனா தெனபி அந்தல் கடா. கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் நீதியும் வல்லமையும் உண்டு. நீ நம்பி அவரிடத்துல சேரலாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க ஒப்பு கொடுக்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது, உன் பிரச்சனைகள் மாறப்போகுது. உன் குடும்பத்தில் கர்த்தர் தேவ சமாதானத்தை தரப்போகிறார். உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பரஸ்பர அன்பு உண்டாக போகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு உங்க குடும்பத்தில் இன்னைக்கு உண்டாக போகுது. நீ இழந்த அன்பை கர்த்தர் திரும்ப தருகிறேன்னு சொல்றாரு. நீ எதிர்பார்க்கிற அன்பை நான் உனக்கு தருகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த அன்பு கல்வாரியில் இருந்து வருகிற அன்பு. இந்த அன்பு உன் காயங்களை ஆற்றுகிற அன்பு. இந்த அன்பு உன்னை விட்டு விலகாத அன்பு. இந்த அன்பு உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத அன்பு. அதை பிடித்து கொள்ளுங்க, அதை பிடித்து கொள்ளுங்க. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. கல்வாரியை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை தாரோம் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. படுகிற எல்லா உபத்திரவங்களும், நெருக்கங்களும், பாடுகளும், ஆண்டவரே அவமானங்களும், ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு மாறும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிறிஸ்துவுக்குள் உண்டான குணாதிசயங்கள் இவங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். கிறிஸ்துவனுடைய கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை தரித்தவர்களாய் உமக்கென்று வாழ, உமக்கென்று வாழ்ந்து உங்க மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் எங்களை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.